இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. தமிழ்நாடு மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகள் மேசைப்பந்து தரவரிசை போட்டி 2026 கோயம்புத்தூரில் உள்ள கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கங்கா மருத்துவமனையின் அங்கமாக செயல்படும் கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு அறக்கட்டளை, தமிழ்நாடு மேசைப்பந்து சங்கம், கோயம்புத்தூர் மாவட்ட மேசைப்பந்து சங்கம், கோயம்புத்தூர் பாரா மேசைப்பந்து குழு, தமிழ்நாடு பாரா மேசைப்பந்து சங்கம் மற்றும் தியா அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தமிழ்நாடு மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகள் மேசைப்பந்து தரவரிசை போட்டி 2026 கோயம்புத்தூரில் உள்ள கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாட்டின் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்று ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்பு 1 முதல் 10 வரையிலான பிரிவுகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டி மாநிலத்தில் வளர்ந்து வரும் பாரா விளையாட்டுகளின் வலிமையையும் வீரர்களின் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியையும் எடுத்துக்காட்டியது. நாள் முழுவதும் நடைபெற்ற லீக் சுற்றுகள், நாக் அவுட் போட்டிகள், அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளில் வீரர்கள் வெளிப்படுத்திய திறமையும் மன உறுதியும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. பரிசளிப்பு மற்றும் நிறைவு விழாவில் எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கே. ஸ்ரீனிவாசன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அவர் பேசும்போது, நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரே வழி என்றார். மேலும் தனது நிறுவனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வாய்ப்பு வழங்க இருப்பதாக உறுதியளித்தார். தியா அறக்கட்டளையின் இயக்குனர் ஸ்ரீராம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் வசந்த் ராம்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வீரர்களை ஊக்குவித்தனர். விழாவில் பேசிய டாக்டர் எஸ். ராஜசேகரன், கங்கா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர், கங்கா பாரா விளையாட்டு பிரிவின் ஊக்கமூட்டும் பயணத்தை பகிர்ந்து கொண்டார். மறுவாழ்வு பெற்ற ஒரு முதுகுத்தண்டு காயம் அடைந்த நபரின் மேசைப்பந்து விளையாடும் விருப்பத்திலிருந்து தொடங்கிய இந்த முயற்சி இன்று சக்கர நாற்காலி ஓட்டப்பந்தயம், தடகளம், சக்கர நாற்காலி கூடைப்பந்து மற்றும் மேசைப்பந்து உள்ளிட்ட பல துறைகளில் 83க்கும் மேற்பட்ட பாரா விளையாட்டு வீரர்களை ஆதரிக்கும் இயக்கமாக வளர்ந்துள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையம் பாரா விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி, உடற்தகுதி சிகிச்சை, ஊட்டச்சத்து வழிகாட்டுதல், வகைப்பாடு உதவி மற்றும் நிதி ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த மையத்தின் ஆதரவுடன் பல வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான பதக்கங்களை வென்றதோடு இந்தியாவை சர்வதேச போட்டிகளில் பிரதிநிதித்துவப்படுத்தி ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகள் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளை மறுவாழ்விலிருந்து சாதனையாளர்களாக உருவாக்கும் கங்காவின் அர்ப்பணிப்பை இந்த போட்டி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் வட்டமலைப்பாளையத்தில் உலக தரத்திலான பாரா விளையாட்டு அகாடமி ஒன்றை நிறுவ கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு அறக்கட்டளை திட்டமிட்டுள்ளது. இது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகுத்தண்டு காயம் அடைந்தவர்களுக்கு சர்வதேச தரத்தில் பயிற்சி பெற்று விளையாட்டு சாதனைகள் படைக்கும் வாய்ப்பை உருவாக்கும் என்றார்.